ஹாய் காய்ஸ், வெல்கம் வெல்கம் டு மை சேனல். ஏன்னா வெல்கம் பேக் கிடையாது. முன்னாடி இந்த சேனல் எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிட்டு புது சேனலில் புது விளாக்காக ஒரு தெய்வ கடாட்சமாக நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா தஞ்சாவூர் போகிறோம். சரியா? இப்போது டைம் என்ன அப்படின்னா 3:15 ஆச்சு, 3:50 ஆச்சு. 4 o'clock ட்ரெயினு. ட்ரெயினை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம ஊரில் எப்பவுமே ட்ரெயின் பஸ் எல்லாமே லேட்டாக தான் வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு 15 minutes லேட்டு. 4:15 தான் ட்ரெயின் வரும். ஸோ நானும் அண்ணனும் தான் போய் கிளம்பிட்டோம். அன்பிளான்டு தான். ஈவினிங் 8 மணிக்கு, ஈவினிங் நைட் 8 மணிக்கு ஆஃபீஸில் பிளான் பண்ணோம். இப்போது காலையில் 3:30க்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ நாங்கள் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எல்லாம் சொல்ல மாதிரி தான், அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ என்னன்னா எங்களுக்கு அது வந்து ஆப்பில் வந்து பிளாட்ஃபார்ம் 1ன்னு காமிக்குது. இவங்க சொல்கிறது பிளாட்ஃபார்ம் 2ன்னு சொல்கிறாங்க. இப்போ 1ஆ 2ஆ 1ஆ கன்ஃபியூஷன்லேயே 2லேயே லாஸ்ட் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நடந்ததே போதும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கேயே பக்கத்துலேயே ஸ்டெப்பு இருக்குது. ஸ்டெப்பு முடிஞ்ச உடனே நம்ம அப்படியே கிளம்பி அந்த 1ஆ இருந்துச்சுன்னா அந்த பக்கம் ஓடி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ட்ரெயின் வந்துடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 15 minutes. அது வரைக்கும் கொஞ்சம் பசி சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், இப்போ அண்ணனுக்கு ஒரு பெரிய டவுட்டு என்ன அப்படின்னா, இப்போ ட்ரெயின் எல்லாம் போகுதில்ல, டீசல் அந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தரும், இல்லைன்னா என்னென்னா அது எங்கே இடையில பல்கே கிடையாது, எங்கே போய் போடுவாங்க இடையில நின்று போச்சுன்னா அப்படின்னு ஒரு பெரிய டவுட்டு. ஸோ அந்த டவுட்டை நீங்கள் தான் கிளியர் பண்ணி வைக்கணும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தெரியலைனாலும் கமெண்டில் என்னென்ன சினிமா பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். 7 மணி ஆச்சு. இப்போ தான் கரெக்டாக திருச்சியே வந்திருக்கிறோம். 7:30 மணி மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் திருச்சியே வந்திருக்குது. திருச்சிலேயே 3 ஸ்டேஷன் இருக்க மாட்டிருக்குது. திருச்சி கோட்டை, திருச்சி பாரப்பள்ளி, இதுதான் திருச்சி மத்திய பேருந்து. இல்லை பேருந்து நிலையம் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம வாரிசு டீ தளபதி டீ தளபதி. ஸோ கைஸ், ஃபைனலி வி ரீச்டு இன் சோழ தேசம். நம்ம வந்தாச்சு. ராஜராஜ சோழன் கட்டின கோயிலை பார்க்குறோம். இறங்கிட்டோம். என்ன அப்படின்னா பசி, பயங்கரமான பசியை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நடக்கிறோம். கேபில் போகலான்னு பார்த்தோம். ஆனால் கேபில் வேணாம். ஏன்னா கேபில் போனால் ஒரு நல்ல நடந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். மெயின் ரோடு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் கூகுளில் காமிக்குது. போயிடலான்னு நினைக்கிறேன். நடந்தே போயிடலாம். ஸோ நம்ம ராஜராஜ சோழனை பார்க்குறோம் அங்கே. ஆனால் இங்கெல்லாம் பரவாயில்ல, சிட்டிக்குள்ளேயே இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ். திருப்பூர்லலாம் எங்கோ அதுக்கும் பல்லோட ரோட்டில் தான் ரொம்ப லாங். நல்லா பக்கத்துலேயே இருக்குது. சரி, ஓகே, இருங்க, நான் அப்படியே நடந்து போயிட்டு சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்ன காமெடியாக இருந்துச்சுன்னா, இப்போ 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் சைக்கிள் தேட போனோம். சைக்கிள் வச்சுருந்தாங்க. பொன்னியின் செல்வன் ட்ரையல் ரைடு அப்படின்னு சைக்கிள் வச்சுருந்தாங்க. பார்க்க போகலான்னு பார்த்தா, சரி அதை எடுத்து ரெண்ட்டுக்கு ஓட்டலாமா அப்படின்னு. இன்னொரு விஷயம், இந்த வீடியோ ஃபஸ்ட்டே ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், ரெக்கார்டு போட மறந்துட்டேன். இப்போ போட்டிருக்கிறேன் ரெக்கார்டு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா சோறு. அதுதான் தெரியும். அதுவும் ஹோட்டலில் வந்து ரெஸ்ட் ரூமோடு இருக்கணும். ரொம்ப அடக்கிக்கிட்டு இருக்குது, முடியலை. சரி, அது மாதிரி ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டு, அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கணும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஓகே மக்களே, ஃபைனலி வி ரீச் தஞ்சாவூர் பிக் டெம்பிள். ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு, என்னடா சந்தனம் திருநீர்லாம் இருக்குன்னு லைட்டாக பக்தி பரவசம், வேறு ஒன்றும் இல்லை.
இருங்க, நான் முன்னாடி என்ட்ரன்ஸ் இப்போ கார் பார்க்கிங்கில் நிற்கிறோம். முன்னாடி என்ட்ரன்ஸில் போயிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நினைக்கலாம் என்னடா ட்ரெயினில் வந்துட்டு கார் பார்க்கிங், ஏன்னா இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் முன்னாடி போகிறோம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இருங்க போயிட்டு அப்படியே காட்டுறேன். அப்பா, பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் ஸ்ட்ரக்சு. அப்பா, ஃபைனலி வி ஃபவுண்ட் ஒரு மேப்பு. அதாவது கோயிலில் எங்கெங்கே போகணுன்னு என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ் தானே. இது ஃபஸ்ட்டு கோபுரம், ரெண்டாவது அது ஃபஸ்ட்டுலேருந்து உள்ளே போகும்போதே கார்டன் ஏரியா பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இதில் ஃபுல்லாக கார்டன் ஏரியா, ரெண்டாவதுல தான் அந்த கோபுரம், நந்தி சிலை, அது எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றா நம்ம அப்படியே போக போக உள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், ஃபைனலி கோயில் உள்ள ஃபஸ்ட்டு கோபுரம், அதாவது கார்டன் ஏரியாவுக்கு அது உள்ளே வந்துட்டோம். ஆனால் இங்கெல்லாம் செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் எனக்கு உள்ளே போகிறது தான் எக்ஸைட்மெண்ட் தான். ஃபஸ்ட் டைம் இருக்கும்ல, அதே மாதிரி எக்ஸைட்மெண்ட் தான் அதுவும். ஸோ ஃபைனலி ரீச் இன் தஞ்சாவூர் பிக் டெம்பிள். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. நிறையா பேர்கிட்ட கேட்டேன், வாங்க எனக்கு கூப்பிட்டு போங்கடான்னு. ஒருத்தரும் கூப்பிட்டு வரல. கடைசியில் சரி நமக்கு தேவையானதை நம்மளே தானே எடுத்துக்கணும், அந்த மாதிரி தான் சரி நம்மளே வந்துடலாம் அப்படின்ட்டு அவ்வளோ அடித்து பிடிச்சி கிளம்பி வந்துட்டோம். ஆனால் சீரியஸாகவும் பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஒவ்வொரு பில்டர்ஸாக இருக்கட்டும், எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. உள்ளே போய் அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடியோ பத்தாது தயவுசெய்து. ஸோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் உள்ளே போயிட்டு ஸ்டேட். ஸோ மக்களே கேக்கு இப்போ என்ன பண்ணால் ஒரு தயிர் சாதம், ஒரு சக்கரை பொங்கல், ஒரு வாட்டர் பாட்டில். நான் என்ன நினச்சேன்னா வாட்டர் பாட்டில் வெளியே சரி உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் கொண்டு வந்து அதை வெளியே போட்டுட்டு வந்தா இவங்க இங்கே அதை 20 ரூபா கொடுத்து வைக்கிறாங்க. சரி மொத்தம் இங்கே 60 ரூபா. இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காலையில் அங்கே தேடணும்னு சொன்னோம்ல, என்னன்னா அது பொங்கல், சக்கரை பொங்கல், தயிர் சாதம். சக்கரை பொங்கல் கேசரி மாதிரி இருக்குது டேஸ்ட் வைஸ். இருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். தயிர் சாதம் மாதிரி இருக்குது, சக்கரை பொங்கல் கேசரி மாதிரி இருக்கு. வேறு வந்தால் உள்ளே ட்ரை பண்ணாதீங்க. டாட்டா.